எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த ராஜயோக சீரீஸை கடந்த ஒரு வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? இது ஒரு கிளாஸ் தானே. அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் ஒரு டெஸ்ட்டு நடத்தணும்ல, அதுக்கான டெஸ்ட்டு இன்றைக்கி தான், ஆன்லைன் டெஸ்ட்டு. ஓகேவா? தயவுசெய்து டெஸ்ட்டுன்னு உடனே இதை வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் 2 சாய்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியஸ்ட்டு சாய்ஸ் இது வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் மாதிரி. அதனால் நீங்கள் எங்கே வேணால் ஆன்சர் பார்த்துக்கலாம். எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க பார்க்கலாம். 2வது, இந்த டெஸ்ட்டு நடத்த போகிறது நீங்களே, உங்களுக்கு தான். ஓகேவா? நீங்களே தான் உங்களுக்கு மார்க்கும் கொடுத்துக்க போகிறீங்க. அதோட ரொம்ப முக்கியம், இந்த ஆன்சர் மார்க் கிடைக்கிது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஊருக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கமெண்ட்ஸில் கூட போட வேண்டாம், எனக்கு இவ்வளோ கிடச்சிது அவ்வளோ கிடச்சிச்சு. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறது, மார்க் கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ ஈஸி தானே. இந்த டெஸ்ட்டு நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கிறீங்க, நீங்களே மார்க் போட்டுக்கிறீங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இதை வந்து உலகத்துக்கு எங்கேயும் ஷேர் பண்ணு. இப்போ இந்த அவமானன்ற விஷயம் கிடையாமல் போயிடும். சரியா? டெஸ்ட்டுக்கு போகலாமா? நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒரு A4 பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்லும்போது அதெல்லாம் பக்கத்தில் எழுதினே வாங்க. அதான் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் சொல்கிறது. அதுக்கு மார்க்கு நீங்களே கொடுங்க. எப்படி கொடுக்கலான்ற ஐடியா மட்டும் அப்பப்போ சொல்லிட்டு வரேன். ஓகேவா? A4 பேப்பர் எடுத்துட்டிங்களா? அதோட பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி போய் இந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பரமாத்மா சொல்கிறது என்னென்னா, ஆத்மஸ்திதியில் இருங்க, உடம்புன்றதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாளில் ஓகே எவ்வளோ மணி நேரம் உங்களால் ஆத்மஸ்திதியை ஞாபகம் வச்சுக்க முடியுது, அது நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு 2 ஹவர் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஹவர் இருந்திருக்கீங்களா? இது வந்து இந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த சிஸ்டமில் கொஞ்சம் வருஷம், இந்த மாதிரி 7 வருஷம் நான் இருக்கேன்னா, நான் அது ஒரு 5 ஹவராவது நினைக்கணும். அது ஆத்மஸ்திதியில் இருக்க முயற்சி பண்ணணும். இல்லை 8 ஹவர் இருக்கணும், 10 ஹவர் இருக்கணும், ஒரு முயற்சி. அவங்கவுங்க ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இருந்திருக்கோமான்னு பாருங்கள். இது வந்து 100க்கு நீங்கள் மார்க் போடுங்க. சப்போஸ் நீங்கள் 2 ஹவர் நினைக்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் 1 ஹவர் தான் நினச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம், 50 மார்க் போடலாங்க. ஏன்னா பாதிக்கு பார்த்தா நினச்சிருக்கீங்க, நீங்கள் பிடிச்ச கோட்டாக்கே. இப்படி ஒன்று போடுங்க. ஓகேவா? அடுத்தது, பரமாத்மா சொல்கிறார், ஒரு நாளில் 8 மணி நேரம் என்னை நினைவு பண்ணுங்கள். 2 ஒன்று தான். ஆத்மஸ்திதியில் இருக்கிறதும் ஒன்று தான், நினைவு பண்ணுறதும் ஒன்று தான். அதுக்கு தனியாக மார்க் போடுங்க. இல்லைனா அந்த கொஸ்டினையே இதுக்கு கொஸ்டினாக வச்சுக்கோங்க, இதுக்கு மார்க்கு போட்டுருங்க. அப்புறம் 5 விகாரங்கள் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. காமம்ன்ற அந்த விகாரத்தில் நான் எவ்வளோ ஜெயிச்சிருக்கிறேன் நமக்கு தெரியும். நம்ம எந்த லட்சத்தில் முன்னாடி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியும். கோபம் அப்படி தான். ஓகேவா? நான் எனக்கு கோபத்துக்கெல்லாம் மார்க் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போவே 40-45 போட்டால் பெரிய விஷயம் எனக்கு. ஆனால் நான் கோபத்தெல்லாம் பெருசாக ஜெயிக்கலாம் செய்யலை, முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடுவேன், யோகா பண்ணி குறைச்சிப்பேன். இதெல்லாம் தான் பண்ணுறேனே தவிர நான் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் ஆகலை. நிறைய விகாரத்தில் இனியும் பர்ஃபெக்ட்லாம் ஆகலை. ஆனால் நல்ல ஸ்டூடெண்ட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? இந்த 5க்கும் 100க்கு மார்க் போட்டு வாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நம்ம 2-3 நாளாக இந்த அஷ்டசக்திகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? பவர் டு பேக்கப், பவர் டு டாலரேட், பவர் டு அட்ஜஸ்ட், பவர் டு டிஸ்கிரிமினேட், பவர் டு ஜட்ஜ், பவர் டு ஃபேஸ், பவர் டு கோஆப்ரேட், பவர் டு வித்ரா. இந்த 8 சக்திகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 8 சக்தி என்னன்னு தெரியலனா, இதான் தான் ஓப்பன் புக் டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க, இனி ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த சக்தி உங்களுக்கு வந்துச்சான்னு பாருங்கள். வந்திருந்தால் எவ்வளோ வந்திருக்கு, 100க்குன்னு மார்க் போடுங்க. அடுத்தது தெய்வீக குணங்கள். அந்த வீடியோ பாருங்கள். அதில் 16 குணங்கள் சொல்கிறோம், தெய்வீக குணங்கள். அந்த 16 குணத்தோட பேர் 1, 2, 3 அப்படியே 16 வரைக்கும் எழுதிக்கோங்க. அந்தந்த குணங்கள், தூய்மை, இனிமை, பணிவு, ஈகை, அதாவது தாராள பணம் இல்லையா, கலக்கமின்மை, இந்த மாதிரி 16 குணங்கள் பேசுகிறோம் இல்லையா. அந்த 16 குணங்கள் நமக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ வந்துச்சுன்னு மார்க் போடணும். அப்புறம் தெய்வீக கலைகள், ஆர்ட் ஆஃப் வின்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ட் ஆஃப் மேக்கிங், இல்லை அப்படி அது ஒரு 16 தெய்வீக குணங்கள் பேசுகிறோம்ல. அதை ஏன்னா திருப்பி சொன்னால் அந்த வீடியோவில் லென்த் அதிகமாகுமே தவிர, அந்த வீடியோ பார்த்து அந்த 16 எழுதிக்கோங்க. அந்த 16 பக்கத்துலேயும் மார்க் போட்டே வாங்க. போட்டிங்களா? அடுத்தது ஒரு இந்த டெஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்களா, இதுக்கு அடுத்த டெஸ்ட் நீங்கள் அடுத்த மாதம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்து டியூரேஷன் எடுக்கிறீங்கன்னா இந்த 4 விஷயங்கள் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்போவுமே பேசிகிட்டு இருக்கோம் அமிர்த வேலை. அப்போ போன மாதம் இந்த டெஸ்ட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான் எடுப்பீங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக அமிர்த வேலை எழுந்து பண்ணியிருக்கோமா அப்படின்னா 100க்கு 100 மார்க் போட்டுருக்காங்க.
டெய்லி வாணி மறக்காமல் படிச்சிருக்கோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வியாழனும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போகிறாங்க கிளாஸ்க்கு. அந்த 2 தான் படிக்கிறாங்க, பாக்கி எந்த நாளும் படிக்க முடியறதில்ல, அப்படியே விட்டுறாங்க. சில பேர் சண்டே மட்டும் தான் படிக்க மாட்டாங்க, பாக்கி எல்லா நாளும் படிப்பாங்க. ஏன்னா சண்டே அவங்க வீட்டில் பிஸியாக இருந்திருப்பாங்க, அதனால் போயிருக்க மாட்டாங்க. அப்போ 4 சண்டே வாணி மிஸ் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. ஸோ எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் போடுங்க. அது மாதிரி சேவை, உங்களால் என்ன சேவை பண்ண முடியும் அந்த சேவை பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு திருப்தி இருந்தால் மார்க் போடுங்க. ஸ்ரீமத் பரமாத்மா சொல்லோட உயர்ந்த வழிகளை நான் ஃபாலோ பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கே தெரியும் எத்தனை ஸ்ரீமத் உங்களுக்கு தெரியும்னு. அது எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் மார்க் போட்டே வாங்க. ஓகேவா? அடுத்தது, எண்ணம் சொல் செயல் மூலமாக நான் துக்கம் தரேன்னா தரலையா? ஓகே, அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் கணக்கு தெரியும். நான் யாருக்கும் அந்த மாதிரி துக்கம் கொடுக்கறதில்ல, துக்கமே கொடுக்கறதில்லன்னா நல்ல மார்க் போடுங்க. 80, 90, 100ன்னு போடுங்க. சரியா? ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாத்துக்கும் நீங்கள் மார்க் போட்டிங்களா? இப்போது உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த லட்சத்தில் இருக்கோம். சரியா? இல்லை ஒரு சின்ன பழமொழிலாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் சொல்கிறான், அது சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தேன். ஓகே, அப்போ நான் முடிவு பண்ண உலகத்தையே நான் திருத்தணும் அப்படின்னு. நான் பெருசாகும் போது எனக்கு ஞானமே கிடைச்சிது. என்னென்னு, நான் தான் திருந்த வேண்டி இருக்கு. ஓகே, அது மாதிரி இங்கிலீஷில் வேறு ஒரு பழமொழி இருக்குது. உலகத்தில் 2, தமிழ்லேயும் சொல்லிக்கலாம், உலகத்தில் 2 பேர் தான் திருந்தணும். ஒன்றுன்னா ஒன்று நீங்கள் இல்லையா? இப்போது ரொம்ப ஞானம் கழிச்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. உலகத்தில் யாராவது ஒருத்தர் திரும்பணும், நான் தான், வேறு யாரும் கிடையாது. நானே என்ன பண்ணுவேன் தெரியுமா? நமக்கே நம்மளும் சாதாரண மனுஷன், நானும் ரொம்ப சாதாரண மனுஷன் தான். எப்பாவது நமக்குள்ளே அந்த அகங்காரம் கூடும்போது, நமக்கு நாலேஜ் அதிகமாக தெரியும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதெல்லாம் வர்றதில்லை. நான் சொல்ல வந்த டைமில் உடனே இந்த டெஸ்ட் எடுத்து வைப்பேன். நானே எனக்கே டெஸ்ட் மார்க் போடுவேன். இந்த மார்க் ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நம்ம கொஞ்சம் கூட தேரலை, நம்ம கொஞ்சம் கூட முன்னேறவே இல்லை. அப்போ யாராவது திருந்தணும் அது நான் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுவேன். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஒரு வாரம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அது நடத்துங்க. ஏன்னா நமக்கு தெரியணுங்க நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம். ஏன்னா உலகத்தில் யாருக்குமே டைம் இல்லை. நம்மளெல்லாம் ஜட்ஜ் பண்ணி மார்க் போட்டு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்கிறதுக்கெல்லாம் உலகத்தில் யாருக்குமே டைம் இல்லை. அப்போ அந்த டெஸ்ட்டு யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். பாருங்களா, நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கலாம், காலேஜ் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் வந்துருக்கலாம், இந்தியா லெவலில் பெரிய ரேங்க் வாங்கியிருக்கலாம், எல்லாம் கரெக்டு. இந்த டெஸ்ட்டில் எல்லாம் எந்த மார்க் எடுக்கிறோன்னு பாருங்களேன். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு சிறந்த மனிதன் இல்லையா, ஒரு ஆத்மா ரொம்ப சிறந்ததாக ஆகிறதுக்கான குணங்களை தான் நம்ம இங்கே பேசின்னு இருக்கோம். ஸோ இதிலெல்லாம் பாஸ் ஆகிறது தான் பெரிய விஷயம் உலகத்துலேயே. அதான் சொல்லுங்கள், 9 லட்சம் பேரில் வர்றாங்கன்னா அவங்க அப்படியே பத்திரமாக தங்கும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணாங்க, நம்ம எங்கே இருக்கோம் இந்த லட்சத்தில். அப்போயே இதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், சத்தியகமாக திரேதாயகமான்னு. வேறு யாரும் நம்ம சொல்ல வேணாம். பரமாத்மா தான் சொல்கிறார், நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே முடிவு பண்ணிக்க எங்கே வரணும்னு. உங்களுக்கே நீங்கள் மார்க் ஷீட் கொடுத்துருங்க, நீங்கள் எங்கே வரணும்னு முடிவு பண்ணிங்க. பரமாத்மா சொல்ல, நான் 33 கோடி வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன், நான் ஒரே மாதிரி தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் 9 லட்சத்துலேயும் சில பேர் வராங்க, சில பேர் கடைசி பிரிவிலும் வராங்க. இது அவங்களோட முயற்சியின் பலனில் நடக்குது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். இனிமேல் நம்ம தான் முடிவு பண்ணணும், சத்துக்கு முதல் நாளாக திரேதாயகத்தை கடைசியாக. அப்போது அந்த டெஸ்ட்டெல்லாம் யார் கொடுக்கணும்? இது தான் கொடுக்கணும். இதனால் இந்த டெஸ்ட்டு நடத்துறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம அதை குறை சொல்கிறத விட்டுருவோம். நீ சரியில்லை, அவள் சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உடனே ஒரு டெஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க, தெரிஞ்சிடும். நம்ம இப்படி சொல்லுவோம், ஃபஸ்ட்டு நீ திருந்துடா நம்ம நம்மளே பார்த்து சொல்லிப்போம். கரெக்டாக? உலகத்தில் நான் தாங்க திருந்தணும் இப்படின்னு அவங்கவுங்க நினச்சிட்டாங்கன்னாவே உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. சரிங்களா? அதனால் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு நான் சொல்கிறேன், இந்த டெஸ்ட்டை நீங்களே உங்களை உட்படுத்திக்கோங்க. நீங்கள் எந்த லட்சத்தில் இருக்கீங்க அவங்கள செக் பண்ணிக்கிறது நல்லது. தயவுசெய்து இந்த கமெண்டில் நான் இதில் பாஸ் ஐட்டம் பிரதர், ஃபெயில் ஐட்டம் பிரதர்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? முயற்சி பண்ணேன்னு நான் சொல்லுங்கள், நான் டெஸ்ட் நான் எனக்கே நடத்திக்கிட்டேன் எப்படி சொல்லுங்கள், நான் சந்தோஷப்படுறேன். ரைட், அட்லீஸ்ட் கேட்டிருக்காரு, பண்ணி பார்க்குறாரு, அது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, ரெண்டுமே என்ன ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் சந்தோஷப்படுவேன் நான், அவ்வளோதான். அதனால் பரமாத்மா கனெக்ட் பண்ணி கவலைப்படாதீங்க. புதியவர்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ தான் தெரியும், முதல் முறையாக புரிஞ்சுக்கிறோம் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேரசை தப்புன்னு. முன்னாடி தெரியாதுல்ல, இப்போ தானே கற்றுக்குறோம். சரியா? இந்த டெஸ்ட்டை நீங்களே புரிஞ்சு இன்டர்வெல்ல நடத்திக்கங்க.
நீங்களே உங்களுக்கு மார்க் கொடுங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நிறைய யோகா பண்ணுங்கள், நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கேளுங்க. இல்லை, பரமாத்மா சொல்கிற எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லோவாக உங்களோட தரம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.